Hello friends, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு டிஃபரண்டான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். and அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து 5 minutes craft அப்படிங்கற YouTube சேனல் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். YouTube நீங்க பார்க்குற ஆளா இருக்கீங்கன்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்து வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். and எனக்கும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் தான். பட் இப்போ பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல வந்து அவங்க பயங்கரமா வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களோட ஹேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நானும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஹேக்ஸ் அவங்களுக்கு பார்த்துருக்கேன். ஒரு சிலது நல்லாயிருக்கும், ஒரு சிலது வந்து இதை ட்ரை பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக அவங்களோட மேக்கப் ஹேக்ஸ் பார்த்துருந்தேன். நான் இதை விடவும் நிறைய ஹேக்ஸ் அவங்க பண்ணுவாங்க. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு வீடியோ வந்து நான் சொல்கிறேன். நான் அதில் அவங்க பண்ணியிருந்த மேக்கப் ஹேக்ஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ரொம்ப பெருசா ஒண்ணுமே பண்ணல. அவங்க சிம்பிளான ஹேக்ஸ் தான். அது ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே மேக்கப் ஹேக்ஸ் தான். நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்காதீங்க. அண்ட் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன்ல வரும். பிரைடல் புக்கிங்ஸ்லாம் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. நீங்க வந்து பிரைட் டூபியா இருக்கீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நிறைய ஹேக்ஸ்லாம் பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சம் ஹேக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு 4-5 ஹேக்ஸ் தான் நான் பண்ணுற மாதிரி இருக்கேன். நான் தெரியல, அதுவும் தெரியல. அண்ட் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணி வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அவங்க பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் வந்து பிளெண்டரும் வச்சிருக்கேன், லிப்ஸ்டிக்கும் வச்சிருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து இது ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம். இது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குமே, பட் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி இருக்கு சொல்லிட்டு. ஒன்றுமே ஒட்டின மாதிரி தெரியல. இதில் தான் இருக்குது லிப்ஸ்டிக். ஆனால் வந்து என்னோட உதரில் வந்து எதுவுமே ஒட்டின மாதிரி கூட எனக்கு தெரியல. இவ்வளோ நான் தப்பாக பண்ணுறேன்னா இன்னொரு கோட்டிங் வந்து போட்டு பார்க்கலாம் நம்ம கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆகும்போது இந்த பிளெண்டர் க்ளோஸ், இதுக்கு பிறகு இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். லைட்டா இப்பதான் வந்து லைட்டா படுது. இப்பதான் அந்த ஷேட் வந்து லைட்டா படுது. அவங்க வந்து ஒரு 4 ஸ்ட்ரோக் தான் பண்ணிருப்பாங்களே. இப்படி 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 இப்படின்னாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு வந்துருச்சு, நமக்கு மட்டும் ஒன்றும் வரல. தெரியும்னு நினைக்கிறேன். கீழே மட்டும்தான் ஒட்டி இருக்கு, லைட்டாக ஒட்டி இருக்கு. அது ரொம்பலாம் இல்லை, மேலே சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. இதுக்கு டேரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணுறது வெறும் ஃபவுண்டேஷனுக்கு மட்டும்தான். அதை போய் வந்து லிப்ஸ்டிக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி? அது இந்த பாருங்க, கண்டிப்பாக இந்த ஸ்டெயின் போகவே போகாது. ரொம்ப கஷ்டம் போகிறது. இதுக்கு ஏதாவது ஹேக் நல்லதா சொன்னால் நல்லா இருக்குங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்த ஹேக்கு போகலாம். நம்ம இது வந்து ஃபெயிலர் தான், சுத்தமாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நீங்களே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இதில் எவ்வளோ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒன்றுமே ஒர்க் ஆகலை. இங்கே ஒன்றும் வந்து ஒட்டலை. நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் லிப்ஸ்டிக் ஹேக் தான். இந்த ஹேக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து லிப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்ல, அதை வந்து பெருசாக காட்டுற மாதிரி லிப்ஸ்டிக் மூலமாக பெருசாக காட்டுறது எப்படி அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. அதை தான் நம்ம இங்கே ட்ரை பண்ண போகிறோம். என்னோட லிப் வந்து சின்னதெல்லாம் கிடையாது, பெருசு தான். சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த லிப் லுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ப்ரே லிப்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி வந்து நல்லா வந்து பார்க்கறதுக்கு நல்லா டிஃபைண்டாக தெரியும் பார்க்கறதுக்கு லிப் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் எனக்கு வந்து நைக்காவோட லிப்ஸ்டிக் பால் தான் எடுக்கிறேன். இதை எடுத்துட்டு நம்ம வந்து லிப்பை சுற்றி நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். அவங்க இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் நானே இப்படி போடுறேன். அதாவது லிப்புக்கு மேலே போட்டிருந்தாங்க அவங்க.
இருந்து பார்க்கும்போது வந்து அந்த லிப்போட அந்த லைனிங் வந்து தெரியுது, நல்லாயிருக்கு. மேலேருந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள். கீழே வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. நான் வந்து எத்தனைக்கும் கரெக்டாக தான் லைன் பண்ணியிருக்கேன், ஆனால் கீழே வந்து எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல எனக்கு. மேலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் நல்லாயிருக்கு. மேலே மட்டும் பாருங்கள், கீழே பார்க்காதீங்க, மேலே மட்டும் பார்த்தா நல்லாயிருக்கு. இது வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். அந்த மேல் லிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அழகாக தான் தெரியுது. ஸோ வந்து இது வந்து எடுத்துக்கலாம் நம்ம. நம்ம அடுத்த ஹேக் போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஐலைனர் ஹேக் தான். இந்த ஐலைனர் ஹேக்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. அந்த ரெண்டு மெத்தடுமே நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போது. பார்ப்போம் ட்ரை பண்ணும்போது வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐலைனர் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து இழுப்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இழுப்பும் போது எப்படி செல்லோ டேப் வச்சு ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ண போகிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எழுப்புன மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் அது வந்து எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. செல்லோ டிப்பை வந்து எடுத்து இந்த செல்லோ டிப்பை வந்து இப்படியே ஒட்டிட்டாங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டிப் தான் அவங்க எடுத்திருந்தாங்க, அது மாதிரி தான் நானும் எடுத்திருக்கேன். இந்த இழுப்புன இடத்துல வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும்னு நினைக்கிறேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணி பார்ப்போம். இப்போ பண்ணலாம். கரெக்டாக எந்த இடத்துல இழுப்புச்சு, இங்கே தான் இழுப்புச்சு. இங்கே நல்லா ஒட்டிக்கிட்டேன். இப்போ எடுக்கலாமா? கண்ணை திறக்கவே முடியல. லைட்டாக வந்திருக்கு. திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே தான், வந்துடுச்சு அந்த இது பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகலை, சும்மா லைட்டாக வந்து ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது வந்து தெரியுது பார்த்தீங்களா? ஸோ வந்து இது ஒர்க் ஆகுது. தேங்க்யூ, நம்மளுக்கு யூஸ் ஆகும் இதெல்லாம். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ஐலைனர் ஹேக் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாக வந்து வருமானு தெரியல, பட் உண்மையாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பார்க்கும்போது. கொஞ்சம் வந்து பெருசாக தெரிஞ்சிச்சு, பட் ரொம்ப பிடிச்சிருந்தது. செல்லோ டேப் வச்சு வந்து செல்லோ டேப் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து கையை வச்சு இது பண்ணாங்க. உடனே எடுத்து பார்த்தா வந்து ஐலைனர் வந்து அழகாக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க. ஒரு மாதிரி விங் மாதிரி வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். தெரியலையே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேப் வந்து இப்படி வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றுமே பார்க்க முடியல. ட்ரை பண்ண ஹேக்கு இந்த ஹேக் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சிச்சு. நல்லா தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு கண்ணில் வந்து நல்லா வந்திருக்கு, ஒரு கண்ணில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து டவுனில் இருக்குது. கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதுவும் ஒர்க் ஆகுது. பட் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வைக்கணும்? இது இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம கையிலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செல்லோ டேப் ஒட்டும் போது வந்து மூச்சே விட முடியல என்னால். இது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, நல்லா இருக்குல்ல? இது நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ண மாதிரி இருக்குது. இந்த சைடு நல்லா தான் இருக்குது, பட் வந்து அந்தளவுக்கு ஒரு இதுவாக வரல. இதுதான் வந்து செம்மையாக வந்திருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ஹேக் பார்த்தீங்கன்னா வந்து மஸ்கரா ஹேக் தான். மஸ்கரா வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து கேர்ள் பண்ணுவோமா, அந்த கேர்லர் வச்சு கேர்ள் பண்ணுவோமா. அந்த கேர்லர் இல்லை அப்படின்னா வந்து ஹேர் ட்ரையரை வச்சு எப்படி நம்ம வந்து கேர்லி எஃபெக்ட் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அவங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து இதுவாக தான் இருந்தது, பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி வருது சொல்லிட்டு. அப்ளை பண்ணிக்கிறேன் நான், நீங்களே பாருங்கள். இப்போ நான் 2 கண்ணிலையும் மஸ்கரா அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஐலேஷ் வந்து இல்லாததால் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ நம்ம வந்து ஒரு கண்ணில் வந்து ஐலேஷ் கர்லர் வச்சு கேர்ள் பண்ணிக்கலாம், இன்னொரு கண்ணில் வந்து இந்த ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஐலேஷ் கலர் வச்சு வந்து
லிஃப்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த லேஷஸ்க்கும் இந்த லேஷ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நான் லிஃப்ட் பண்ணியிருக்கேன் நான். இதை வந்து நம்ம வந்து ஹேர் ட்ரையர் வச்சு லிஃப்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த ஹேர் ட்ரையர் எடுத்திருக்கோம். இதில் நம்ம வந்து பண்ணி பார்ப்போம் அவங்க பண்ண மாதிரியே. உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எனக்கு எதுவுமே தெரியலை ஆக்சுவலாக. நார்மலாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து கேர்ள் பண்ணி லிஃப்ட் பண்ணது. இது பார்த்திங்கன்னா வந்து ஒன்றும் லிஃப்ட் ஆன மாதிரி தெரியல. இது வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. கண்ணில் நம்ம பண்ணும்போது வந்து கண்ணை வந்து திறக்கவே முடியல நம்மளால். இதை வச்சு வந்து கேர்ள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த ஹேக்கு போயிடலாம். இந்த ஹேக் பார்த்திங்கன்னா வந்து ஹைலைட்டரும் அப்புறம் வந்து கான்டோரிங்கும் வந்து ஒரே ப்ரஷ்ல வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் நல்லாவும் வந்திருந்தது. அவங்களுக்கு நல்லா தான் வருது, நமக்கு தான் வந்து வர மாட்டேங்குது ட்ரை பண்ணும்போது. ஸோ வந்து அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஹைலைட்டர் அப்புறம் வந்து கான்டோர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை பண்ணி பார்க்க போகிறோம். ஹைலைட்டர் ஒரு பக்கம் வந்து கான்டோரிங் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக வந்து கான்டோரிங் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுவோம், நம்ம லைட்டாக நம்ம எடுத்து இப்படி பண்ணுவோமா, அதை வந்து நம்ம இப்படி பண்ணும்போது எங்கேருந்து வராது. ஸோ இதுவும் வந்து ஒர்க் ஆகலை. கான்டோரிங் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹைலைட்டாக எனக்கு தெரியவே இல்லை சுத்தமாக. எனக்கு திரும்ப நான் நல்லா தான் அப்ளை பண்ணியிருந்தேன், தெரியவே இல்லை. ஸோ இதுவும் வந்து ஒர்க் ஆகலை. லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இதுவும் வந்து லிப்ஸ்டிக் ஹேக் தான். இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. லிப் லைனர் இல்லை அப்படின்னா வந்து ஒரு சும்மா ஸ்டிக் வச்சு வந்து லைன் பண்ணி எப்படி நம்ம லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டியிருந்தாங்க. என்கிட்ட வந்து அந்த மாதிரி ஸ்டிக் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து டெய்ல் கோம்பு இருக்குல்ல, இதோட இதுவும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் லிப்பை வந்து லைன் பண்ண போகிறோம். இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன் நான். கொஞ்சம் வந்து ஒர்க் ஆகிருக்கு. லிப் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா லைன் பண்ண மாதிரி இருக்குது. பட் இதுவும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. எந்த ஒரு ஹேக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் பிடிச்ச ஹேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐலைனர் ஹேக் தான். பட் இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஸ்மஜ்ஜான ஐலைனரை வந்து நான் ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு, ப்ளஸ் வந்து எஃபெக்டிவாகவும் இருந்துச்சு. ஸோ சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். பட் வந்து எனக்கு பிடிச்சது 2 ஹேக் தான். அதில் அந்த ஐலைனர் ஹேக் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி எந்த ஒரு ஹேக்குமே வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக தெரியல எனக்கு அந்தளவுக்கு. உங்களுக்கும் எந்த ஹேக் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வந்து மேக்கப் ஹேக்ஸ் வந்து உங்களுக்கு நான் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம். நான் வந்து முடிஞ்ச அளவு மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான். அண்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வெளியே உங்களை சந்திக்கிறேன். அது டாடா, பை பாய்.